ஏனுங்க, ஏதாவது ரகசியம் சொல்ல போறீங்களா? கொஞ்சம் வாங்க மேடம். சரி வாங்க போலாம். அப்புறம் மேடம், உங்க பையனை பத்தி பேசலாம் தான் உங்களை வர சொன்னாங்க. உங்க பையன் பண்ற அலும்புத்தனம் இருக்குங்களே. டீச்சர் 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 நில்லுங்க. எதுக்கு அவசரம்? நீங்க என்ன பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். என்ன ஆர்வமா இருந்தீங்களா? ஆமாங்க, நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும். சரி, நீங்க என்னமோ பேச வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்க. அது வந்துங்க, உங்க பையன் படிப்பை பத்தி தாங்க உங்ககிட்ட பேசணும். ஓ, நீங்க நேரா விஷயத்துக்கே வந்துட்டீங்களா? அப்போ முதல்ல நான் பேசிடுறேங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க என்ன பேச போறீங்க? அது வந்துங்க, காலையில 8:30 மணி ஆச்சுன்னா என்ற வயலை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. நீங்க 4:30 மணி வரைக்கும் வச்சு தான் அனுப்புறீங்க. மொத்தம் 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரமும் என்ற வயன் உங்களோட தான் இருக்கிறான். 8 மணி நேரமும் நீங்க என்னதான் சொல்லி கொடுக்குறீங்க? என்ற வயன் மார்க் பூரா கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, மார்க் கம்மியாக வாங்கினாதான் பரவாயில்லையே, எகுத்து எகுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லை. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க ஸ்கூல்ல? மொத்தத்துல சுத்தமா சரியில்லைங்க. இதெல்லாம் என்னன்னு நறுக்குன்னு கேட்டு போட்டு வரலான்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். என்ற உருசந்தா இப்ப போகாத 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 அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் நானும் காத்துக்கிட்டே இருந்தேன். இதுல வேற என்ற வயன் டியூஷன் சார் சொல்றீங்களாமா? ஸ்கூலுக்கே எவ்வளவு காசு வாங்குறீங்க, டியூஷனுக்கும் சேர்த்து வாங்குனீங்கன்னா அது எப்படிங்க? ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கலன்னா யார் தப்புங்க? உங்க தப்பு தான். அப்ப டியூஷனு ஃப்ரீயா சொல்லி கொடுங்க, அதுக்கு காசு கேக்குறீங்க. என்ற பையன் இத்தனூடு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஸ்கூல்ல இருக்கிறான். ரூம் வாடகை ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு போட்டாலும் வருஷத்துக்கு 365 நாள் கணக்கு போட்டோம்னா மொத்தம் ஒரு 44,000 ரூபா வரும். ஆனா நீங்க ஃபீஸ் என்கிட்ட எவ்வளவு வாங்குறீங்க தெரியுமா? அட்மிஷன் ஃபீஸ்னு ஒரு 30,000 வாங்குனீங்க. டேர்ம் ஃபீஸ்னு சொல்லி 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு 18,000 வாங்குவீங்க. இதுக்கு இடையில யூனிஃபார்மு, கல்ச்சருக்கு காசு கட்டுங்க, புக்குக்கு காசு கட்டுங்கன்னு காசா கேக்குறீங்க. இத்தனை காசையும் வாங்கிட்டு என்ற வயலுக்கு ஒண்ணுமே நீங்க சொல்லி தரல. ஒரு ஏபிசிடி கூட என்ன சொல்ல மாட்டேங்கிறா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நேத்து என் முன்னாடி நின்று என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கா. நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் மேடம், எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறீங்க? உங்ககிட்ட உங்க பையனை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் வர சொன்னேன். நீங்க என்னடா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க? இங்க வாருங்க டீச்சரு, எனக்கு வளவளா கொலவலான்னு பேச தெரியாது. நான் பேசினா நியாயமா தான் இருக்கும். இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, என்ற உனக்கு நீங்க சொல்லி தரணுமா நான் சொல்லி தரணுமா? எனக்கு சொல்லி தர முடியாதுன்னு உங்க ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அது எப்படிங்க? மா கம்முன்னு இருமா, நீ வேற எதையாவது பேசி விட்டு என் மார்க்ல வெட்டு வச்சிராதமா. டேய் கம்முன்னு இருடா. இவங்க எல்லாம் இப்படி பேசினா தான் சரிப்பட்டு வருவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு உங்க அப்பனை கழட்டி விட்டுட்டு நான் மட்டும் தனியா வந்தேன். மா நீ அப்பா கிட்ட பேசுற மாதிரியே பேசுறமா, கொஞ்சம் பொறுமையா பேசுமா. கம்முன்னு இருடா, எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க பாருங்க, இப்போ கூட உங்க முன்னாடியே என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன் உள்ள. இங்க பாருங்க டீச்சரு, இதுக்கு மேல என்ற வயன் மார்க் கம்மியாவே வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம் ஃபீஸ் எல்லாம் கட்ட மாட்டேன். என்ற வயனுக்கு நீங்க தான் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நீங்க தான் மேடம் வீட்ல படிக்க வைக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நான்லாம் படிக்காதவளா இருந்தாலும் நியாய தர்மத்தை பேசுறவ. அதுக்கு தான் என்ற உருசம் வந்தா நீங்க பேசுற பேச்சுக்கலாம் தலையை ஆட்டிட்டு வருவான் தான் நான் வந்தேன். எனக்கு என்றவள படிக்கணும், வருஷத்துக்கு 70,000 ஃபீஸ் கட்டும்ல, அதுக்கு நீங்க தான் சொல்லி தரணும். அடுத்த டைம் என்றவள மார்க் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறது வேறையா போயிருமாமா. மா ஏமா இப்படி பேசுற? இந்த பொம்பளை என்ன இப்படி பேசுது? அப்புறம் இவ படிக்காதவ எதுவும் பண்ண மாட்டாங்களா நினைச்சிட்டு இருக்காதீங்க. நானெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். பண்ணணும்னு நினைச்சனா இறங்கி பண்ணுவேன். என்ன மேடம் மிரட்டுறீங்க? நீங்க ஒழுங்கா என்றவளே மிரட்டி மிரட்டி சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட மிரட்ட போறேன்? சரி, பேசி பேசி டயர்ட் ஆயிட்ட, ஒரு கூல் ட்ரிங்க் சொல்லுங்க, மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். மேடம் நான் பேசவே இல்லை உங்ககிட்ட. நீங்க என்னத்த பேச போறீங்க? அதான் மொத்தத்தையும் நான் பேசிட்டேன்ல. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. வீட்ல ஊர்பட்ட வேலை கிடக்குது. அப்புறம் போறதுக்கு ஆட்டோக்கு காசு கொடுங்க. என்ன காசா? நான் எதுக்கு ஆட்டோக்கு காசு கொடுக்கணும்? ஏனுங்க டீச்சரு, சுத்த விவரம் கடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளோ காசு கட்டுறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களா? ஆனா நாங்க மட்டும் மாசத்துக்கு ஒருக்கா உங்களை வந்து பார்க்கணுங்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆசை. சும்மா சும்மா வந்துட்டு போனா ஆட்டோக்குள்ள யார் காசு கொடுக்கறது? ஸ்கூல்ல வேற என்ன மெயின்ல கட்டி வச்சிருக்கீங்க. பஸ் விட்டு இறங்கணும்னா 4 கிலோமீட்டர் தள்ளி வர வேண்டியதா இருக்குது. நீங்க ஆட்டோ காசு கொடுங்க, என்ன பேச வைக்காதீங்க. நீங்க கீழே ஆபீஸ் ரூம்ல வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. என் பேர் சொன்னீங்கன்னா அவங்க காசு தருவாங்க. சரி சரி வாங்கிட்டு போறேன். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டனா இன்னும் வரலையே. கொண்டு வர சொல்றேன் மேடம். வேற எது வேணுங்களா? வேணாம் வேணாம். சரி நீங்க வேலை இருந்தா பாருங்க, நான் போய் என்ற வேணும் கிளாஸ்ல விட்டுட்டு நான் வெளியே கிளம்பிக்கிறேன். வட செஞ்சு போலாம். மிஸ் கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசணும்னு சொல்லி பேசிடலாம். தாயே போதும் தாயே, கிளம்பலாம் தாயே.
1 மணி நேரம் மிஸ் கிட்ட பேசுனேன், அதுக்குள்ள எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குற? பரவாயில்லடா, சரி வா போலாம்.